சென்னை மெரினா கடற்கரையில் பலத்த காற்றுடன் மழை பெய்து வரக்கூடிய நிலையில் கடல் அலையின் ஆக்ரோஷமும் அதிக அளவில் காணப்படுகிறது. அந்த காட்சியை பார்க்கலாம். ஓடி வருவார். இது தொடர்பான விவரங்களோடு களத்திலிருந்து இணைகிறார் செய்தியாளர் சமயமணிவண்ணன். வணக்கம். தற்போதைய நிலவரப்படி மெரினால மழை அதிகமா இருக்கா, காற்று அதிகமா இருக்கா? வழக்கத்தை விட புயல் காரணமா கடல் எந்த அளவுக்கு கொந்தளிக்கிறது? சமயமணிவண்ணன். வணக்கம். சென்னையில் இன்றைய தினம் முதலே தொடர் மழையானது பெய்து வருகிறது. குறிப்பாக பெஞ்சல் புயலின் காரணமாக நள்ளிரவு முதலே சென்னையின் பல்வேறு பகுதிகளில் தொடர் கனமழையானது பெய்து வரக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. நாம் தற்போது இருக்கக்கூடிய இந்த மெரினா கடற்கரை பகுதியில் நேற்றைய தினமே கனமழையின் காரணமாக நேற்றைய தினமே இங்கே யாரும் வரக்கூடாது, பொதுமக்களுக்கு அனுமதி இல்லை என மாநகராட்சி சார்பாக அறிவுறுத்தப்பட்டுள்ளது. குறிப்பாக இன்றைய தினம் எப்போவுமே சென்னை மெரினா கடற்கரை என்பது அதிகாலை முதலே வாக்கிங் செல்வதற்கோ இளைப்பாறுவதற்கான ஒரு இடமாக இருக்கக்கூடிய சூழலில் சென்னையிலிருந்து தொடர்ந்து இங்கே நிறைய பேர் தூய்மை பணியாளர்கள் ஏராளமானோர் இங்கே பணியில் இருக்கக்கூடிய காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. இவங்க எவ்வளோ நேரம் இங்கே வேலை பார்க்குறாங்க, என்ன பண்ணுறாங்க? வணக்கம்க்கா, எவ்வளோ நேரம் இங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? காலையில் நாங்கள் இன்னைக்கு எப்போவுமே 6:30க்கெலாம் வந்துடுவோம். இன்றைக்கி மழை பெய்யவும் 7 மணிக்கு தான் வந்தோம். 7 மணிலேருந்து அவங்க வேலை செய்யலைன்னு யார் சொல்ல, இந்த மலை மேலே சேஃப்டியாக தான் இருக்க சொல்கிறாங்க, பாதுகாப்பாக தான் இருக்க சொல்கிறாங்க. நாங்கள் தான் அந்த குப்பை இது கிடக்குது, இலை குப்பை இது கிடக்குது, நம்ம தான் என்ன எப்போ செய்யணும், அதனால நாங்கள் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ பொதுவாக எத்தனை மணிக்கு வருவீங்க? இந்த இடம் எப்படி இருக்குது? இப்போ மழைங்கிறப்ப எப்படி இருக்குது இந்த இடங்கிறது? இந்த இடம் மழை பெய்யினால தான் குப்பையெல்லாம் இல்லை, மழை பெய்யாத முன்னுக்கு குப்பை நிறையா இருக்கும், அதை க்ளீன் பண்ணிடுவோம். எப்போவுமே சென்னை இந்த மெரினா கடற்கரையில் எப்போவுமே நிறைய பேர் வருவாங்க. நீங்கள் எப்போ ரெகுலராக காலையில் இது பண்ணும்போது மழை இல்லாதப்போ ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு இடமா இருக்குது. இந்த மழையிலையும் வேலை பார்க்கணும் நினைக்கிறேன். இந்த மழையில் வேலை வைக்கணும்னா நம்மளுக்கு வேலை நுட்டி இது தானே. மழையில் பெஞ்சா ஒன்று, நாங்கள் மழை பெஞ்சாலும் சரி, வெயில் அடித்தாலும் சரி, மழை பெஞ்சாலும் சரி, நாங்கள் வேலைக்கு வந்துடுவோம். யார் எங்களை மழை பெய்யுது சேஃப்டி இருக்குன்னு கம்மிட்டு நம்ம கஷ்ட சூழ்நிலைக்கு என்னாலும் நம்ம வேலைக்கு வரோம். நம்ம எப்போ இருந்துமே அந்த வேலை செய்யணும். மழை வெயிலுக்கு செய்கிறோம், மழைக்கு பயந்துக்கிட்டு நம்ம ஒதுங்க முடியுமா? நம்ம சுத்தம் பண்ணணும்ல, நம்ம வேலையை நம்ம பார்க்குறோம், அவ்வளோதான். எது கஷ்டமாக இருக்கா? ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை, நாங்கள் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கோம். வெயிலையும் செய்கிறோம், மழை காலத்துலேயும் செய்கிறோம், அதனால் எங்களுக்கு கஷ்டம். பாதுகாப்பான முறையில் தான் வேலை பார்க்குறீங்களா? இது சொல்லியிருக்காங்களா? இது என்னென்ன சாருங்க கூட இப்போ தான் வந்தாங்க போட்டா பிடிக்கிறதுக்கு. அம்மா நீங்கள் வேலையெல்லாம் செய்ய வேணாம், இவ்வளோ மழை பெய்து கொள்ளுது, நீங்கள் சேஃப்டியாக மட்டும் எங்கனே ஒருங்க கரண்ட் இது இருக்கிறதுனால போகாதீங்க, கொள்ளாதீங்க. நம்ம எப்போ இருந்தோம் அந்த வேலையை நம்ம தான் செய்ய போகிறோம். அதனால நீங்கள் மழையில் பெஞ்சுக்கிட்டு வேலை செய்யணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் வேலை எதுவும் செய்ய வேணாம், கொஞ்சம் ஒதுங்குப்புறமா இருங்க, மழை நின்ற பின்னாடி அந்த வேலையை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க சார். பாதுகாப்பாக வேலை பாருங்க. தொடர்ந்து இங்கே மெரினா கடற்கரையில் தூய்மை பணியாளர்கள் வேலை பார்க்கக்கூடிய காட்சிகளையும் பார்க்க முடிகிறது. பொதுவாக சென்னையில் மெரினா கடற்கரை என்பது அதிகாலை பொழுதில் அனைத்து கடைகளுமே திறந்து இருக்கக்கூடிய காட்சிகளையும் பார்த்துருப்போம். நம்ம இன்னும் இதில் இந்த பெஞ்சல் புயலின் காரணமாக மெரினா கடற்கரை என்பதே ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு பகுதியாக காட்சியளிக்கக்கூடிய இதையும் நம்மளால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக இங்குள்ள அனைத்து கடைகளுமே மூடப்பட்டு இங்கு எந்த கடையிலுமே யாரும் இல்லாத ஒரு காட்சியையும் பார்க்க முடிகிறது. நாம் தற்போது இருக்கக்கூடிய இந்த சர்வீஸ் சாலை என்பது தினமும் அதிகாலை ஒரு 9 மணி வரைக்கும் இந்த வாக்கிங் செல்வோர், இளைப்பாறுவோருக்கான, சுற்றுலா வருவோர்களுக்கான ஒரு இடமாக இருக்கக்கூடிய இடம் தான் இந்த நம்ம இருக்கக்கூடிய நம்ம சர்வீஸ் சாலை என்பது. தற்போது இந்த பெஞ்சல் புயலின் காரணமாக இந்த சர்வீஸ் சாலை முழுவதுமாக அடைக்கப்பட்டு போலீஸ் பாதுகாப்பும் போடப்பட்டு இந்த பகுதியில் யாருமே செல்ல முடியாத ஒரு சூழல் தான் இருக்கிறது. பொதுவாக இங்கு ஒரு சில பொதுமக்கள் இந்த பெஞ்சல் புயலின் காரணமாக தொடர்ந்து பெஞ்சல் புயலின் போது கடலை எப்படி உள்ளது என்று பார்ப்பதற்காக ஆர்வ மிகுதியின் காரணமாக ஒரு சில பொதுமக்கள் இங்கே வரக்கூடிய காட்சிகளையும் இங்கே கார் கொண்டு வரக்கூடிய காட்சிகளையும் நம்மளால் பார்க்க முடிகிறது. அவர்களிடம் தொடர்ந்து அறிவுறுத்தப்படக்கூடிய காட்சிகளையும் பார்க்க முடிகிறது. ஏன்னா இங்கே வரக்கூடாது, இங்கே பெஞ்சல் புயலின் காரணமாக பொதுமக்கள் அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லி அவங்கள திருப்பி விடக்கூடிய ஒரு சூழலும் இங்கே நிலவி வருது. தொடர்ந்து அனைத்து கடைகளுமே மூடப்பட்டு ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு பகுதியாக தான் மெரினா கடற்கரை என்பது காட்சியளித்து வருகிறது. ஒரு புறம் காற்று
காற்று அளவுக்கு அதிகமாக அடித்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் கடல் அலையின் சீற்றமும் வந்து வழக்கத்தை விட அதிக அளவில் காணப்படுகிறது. மெரினா கடற்கரை என்பது ரொம்ப சாந்தமாக இருக்கக்கூடிய நிலையில் வந்து தற்போது வந்து அதிக அளவிலான கடல் சீற்றம் வந்து காணப்படுகிறது. பொதுமக்கள் யாரும் இல்லாதன் காரணமாக இந்த பகுதியில் வந்து ஆள் நடமாட்டம் என்பது இல்லாத சூழலில் தொடர்ந்து ஒரு சில தூய்மை பணியாளர்கள் வந்து இங்கே தூய்மை பணிகளையும் ஈடுபட்டு வரக்கூடிய காட்சிகளையும் நம்மளால் பார்க்க முடிகிறது. அவர்களுக்கும் பாதுகாப்பான முறையில் வந்து தூய்மை பணிகளில் ஈடுபடுங்க என்கிற அறிவுறுத்தல்களும் வழங்கப்பட்டுள்ளதாக அவர்கள் கூறவே நாம் தற்போது கேட்டுள்ளோம். கள தகவல்களுக்கு நன்றி சமயமணிவண்ணன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.